நம் கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகோதரி எஸ்தர் எட்வின் பிஜிஎம் ஊழியத்தின் சார்பிலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். ரோமர் 7:24 நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் பவுல் என்பவரின் கதறுதல் இது. இன்று அநேகர் உள்ளம் இப்படித்தான் இருக்கிறது. ஏக்கத்தோடு யார் என்னை விடுவிப்பார்கள், பாவத்திலிருந்தும் பிசாசின் வல்லமையிலிருந்தும் இந்த சரீரத்திலே நான் அனுபவிக்கும் கொடிய வேதனையிலிருந்தும் யார் எனக்கு விடுதலை தருவார்கள் என்று கேள்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாளிலும் கூட இந்த பிரச்சனையிலிருந்தும் போராட்டத்திலிருந்தும் நமக்கு யார் விடுதலை தருவார் என்று வேதத்திலிருந்து தியானிக்கலாம். முதலாவதாக யோவான் 8:36 குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வந்ததே பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசு அடிமைத்தனத்திலிருந்து கதறுகிற மக்களுக்கு விடுதலை கொடுக்க வந்தார். சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்க வந்தேன் என்று நம் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மனிதன் எப்படியாவது முதலில் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். ஏனென்றால் பாவத்துக்கு ஒரு மனிதனை அடிமைப்படுத்தக்கூடிய வல்லமை உண்டு. மதுபானம், விபச்சாரம், வேசித்தனம், சூதாட்டம், பல பாவ காரியம் தொடக்கத்தில் இனிமையாக தோன்றலாம். இந்த பாவத்தில் இருப்பவர்களை கேட்டு பாருங்கள். விட்டு விடலாம் என்று நினைக்கிறேன், ஆனால் அதை விட முடியவில்லை என்பார்கள். காரணம், பாவம் ஒரு மனிதனை கட்டி அடிமைப்படுத்திவிடும். இப்போ யார் என்னை விடுவிக்க முடியும் என்று கேட்கிறார்கள். என் தேவ பிள்ளையே, உனக்குத்தான் விடுதலை கொடுக்க இயேசு பூமிக்கு வந்தார். இன்றும் உங்களை நேசிக்கிறார். எந்த பாவமாயிருந்தாலும் இயேசுவால் விடுதலை கொடுக்க முடியும். இயேசுவே என்னை விடுவியும் என்று கேளுங்கள். அவரால் மாத்திரம்தான் உங்களுக்கு விடுதலை உண்டாகும். ஏனென்றால் பாவத்தை ஜெயித்தவர் இயேசு. அவர் உன்னை மன்னித்து விடுதலை கொடுப்பார். சந்தோஷப்படுவீர்கள். நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இரண்டாவதாக யோவான் 8:32 சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் சத்தியத்தை அறிந்து அதை நேசித்து தன் வாழ்க்கையிலே விசுவாசித்தால் விடுதலை உண்டாகும். இயேசு சத்தியமாய் இருக்கிறார். யோவான் 17:17 வசனமே சத்தியம். வேதம் சத்திய வேதம் ஒரு மனிதனை விடுதலையாக்கும். எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவனும் விடுதலை கொடுக்கும் வல்லமையும் உண்டு. பாவம் வெட்கத்தையும் அவமானத்தையும் உண்டு பண்ணும். ஆனால் இந்த வசனம் கேட்டு ரட்சிப்பு அடைந்தவர்கள் உண்டு. இயேசுவானவர் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையின் வார்த்தைகள் விடுதலை கொண்டு வரும். கோடிக்கணக்கான மக்களை விடுவித்து வாழ வைத்திருக்கிறது. நீங்களும் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனம் உங்களோடு பேசும். உங்கள் வாழ்க்கையும் மாறும். என் அன்பு பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் வசனம் கிரியை செய்ய இடம் கொடுக்க வேண்டும். வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுங்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மூன்றாவதாக 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனே ஆவியாயிருக்கிறார். அவரே நமக்குள் இறங்கி வருகிறார். இந்த ஆவியானவர் நமக்குள் இறங்கி வரும்போது விடுதலை உண்டு. இன்று விசுவாசிகள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவர்கள் பரிசுத்தமாய் வாழ முடியலை. பாவத்தை விட முடியலையே. அந்த ஜென்ம சுவாபம், கோபம், எரிச்சல், பொறாமை, பெருமை வாழ்க்கையில் தலை காட்டுகிறது. சமாதானத்தை கெடுக்கிறது. இப்போ இதிலிருந்து விடுதலை வேண்டும். பாவத்தை வேரோடே சுட்டரிக்கும் வல்லமை வேண்டும். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பலனடைவீர்கள். பாவத்தை மேற்கொள்ளும் வல்லமையை பெற்று சாட்சியாய் வாழ்வீர்கள். முழுமையான விடுதலை ஆவியானவர் தருவார். நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு மறுரூபமாவீர்கள். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட சேர்ந்து செபிப்பீர்களா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் குமாரன் உங்களை விடுதலையாக்குவார். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு.
என்று மக்களுக்கு தெரியப்படுத்தி விடுவிக்கிறதற்காக நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.